பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? லண்டன்ல இருக்கிற இங்கிலாந்து தேசத்தினுடைய பார்லிமெண்ட் கட்டடத்தில் இருக்கிற இந்த கிளாக் டவர், இதுக்கு பேர் பிக் பேன் என்பது. அதுல இருந்து வரக்கூடிய சத்தம் ரொம்ப இனிமையா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இது உலக பிரசித்தி பெற்ற ஒரு கிளாக் டவர். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? தினமும் இதெல்லாம் பார்க்கிறதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருகிறார்கள். அதில் இருந்து கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். இந்த கிளாக் டவர் நேரத்தை காண்பித்து கொண்டே இருக்கும். இப்பொழுது காலையில் இத்தனை மணி ஆகிவிட்டது, மாலையில் இத்தனை மணி ஆகிவிட்டது என்று நேரத்தை காண்பித்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறார். நேரத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். நேரம் போயிட்டா திரும்ப நமக்கு வராது. நேரத்தை வீணாக்கிட்டா அவ்வளவுதான், போனதுதான். அதனால்தான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இந்த நாள்ல என்னென்னலாம் செய்ய போறீங்க, அதுக்கான பிளான் வைத்து அதையெல்லாம் இந்த நாளைக்குள்ள நீங்க செய்து முடிக்கணும். இந்த நாளை விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால காலத்து குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? நேரத்தை வீணாக்காதங்க. ஆண்டவர் கூட இருந்து அழகா உங்களுக்கு நடத்தி தருவார். சரி, இந்த நாள் ஆண்டவர் இன்னைக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்கிறீங்களா? பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏதோ ஒரு கலக்கம் உங்களுக்கு இருக்குது, அப்படித்தானே? காலையில் எழுந்த போதே ஒரு கலக்கம் உள்ளத்துல. இதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன பண்றது, இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது, இவங்களுக்கு நான் என்ன மாதிரி காரியங்களை செய்து முடிக்கிறது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, கலக்கமாவே இருக்கிற, என்னதாக போகுதுன்னு தெரியலையே. கலங்கின ஒரு இருதயம். அப்படிதான் இப்ப காணப்படுறீங்க. ஏதோ ஒண்ணு நினைச்சு கலங்குறீங்க. அது எப்படி ஆகுமோ, என்னவாகுமோ, ஜெயிக்குமா, தோக்குமா, வாய்க்குமா, வாய்க்காதா, அல்லது அது எப்படி முடியும் என்ற ஒரு கலக்கம். ஒன்னும் கலங்காதங்க. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாகனா அமைதியா, தெளிந்த ஒரு நீருடைய போல அப்படியே நீங்க ஒரு அமைதியா, நீங்க ஆத்மா அமைதியா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படிங்க அப்படி இருக்க முடியும்? இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நெருக்கம் இருக்குது, தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவனிடத்துல விசுவாசமா இருங்க. அவர் தான் உங்களுக்கு இருக்கிறார்ல. இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர். அவர் மேல விசுவாசம் வச்சுட்டீங்கன்னா இந்த கலக்கெல்லாம் போயிடும் தன்னால. அந்த விசுவாச குறைவுனாலதான் கலக்கம் வருகிறாரு. நீங்க சொந்த பலத்தை நம்புறீங்க, சூழ்நிலை பாக்குறீங்க, உங்களால என்ன முடியாதுன்னு யோசிக்கிறீங்க. அதை வச்சுதான் கலக்கமே வருது. ஆனா ஆண்டவரை முன்னால நிறுத்தி பாருங்க. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவருக்கு முன்னால இந்த பிரச்சனை ஒண்ணு இல்லை, இந்த தேவை ஒண்ணு இல்லை, அவர் பெரியவர் அப்படின்னு அவர் விசுவாசித்து பாருங்களேன். இந்த கலக்கெல்லாம் உள்ளத்தை விட்டு ஓடி மறைந்து விடும். அதனால தான் ஆண்டவரே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எதுக்கு கலங்குறீங்க? ஆண்டவர் சொல்ல, மகனை எதுக்கு நீ கலங்கி கொண்டிருக்கிற, மகளை எதுக்கு நீ கலங்கி கொண்டிருக்கிற, என்ன கலக்கம் உனக்கு? என் மேல விசுவாசம் வைத்து உறுதியா நெல்லு, நான் பார்த்து கொள்ளுவேன். உனக்காக செய்து முடிக்க மாட்டேனா? உனக்காக என் உயிரையே கொடுத்தேன், ரத்தத்தை சிந்தினேன், அடிக்கப்பட்டேன், அவமானத்தை சகித்தேன், அத்தனை பாடுகளை சிலுவையில சகித்த நான் உனக்காக அற்புதம் செய்ய மாட்டானா? உன்னை விட்டுருவனா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்புறம் என்ன? அவர் மேல விசுவாசம் வைங்க, நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இந்த நாள் பிரயாணத்தை துவங்குங்க. முடிவுல பாருங்க, நீங்க கலங்குற மாதிரி எதுவுமே நடக்காது, எல்லாம் நன்மையா மாறி இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் இருதயம் கலங்காது, உம்மிடத்துல நான் விசுவாசமா இருக்கிறேன், நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவீங்க, நான் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.